10th standard chapter 1 relations and functions la exercise 1.1 la second sum என்ன கொடுத்திருக்காங்க let a equal to ஒரு செட் கொடுத்திருக்காங்க 1 2 3 and b equal to செட் நம்பரை கொடுக்காம அங்க ஒரு இதா கொடுத்திருக்காங்க வேர்ட்ல கொடுத்திருக்காங்க நம்ம எழுதணும் என்ன கொடுத்திருக்காங்க b equal to set of x and xங்கிறது என்ன கொடுத்திருக்காங்க such that x is a prime number less than 10 find a cross b and b cross a இப்போ ஏங்கிற ஒரு செட்டு பிங்கிற ஒரு செட்டு 2 செட் கொடுத்துட்டாங்க ஏங்கிற செட் நம்பர் அப்படியே கொடுத்துட்டாங்க டைரெக்டாக பிங்கிற செட்டு வேர்டில் கொடுத்துருக்காங்க நம்பர் என்னங்கிறத நம்ம எழுதணும் இங்கே பிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸுங்கிற செட் தான் கொடுத்துருக்காங்க எக்ஸ்னு என்னன்னு கொடுத்துட்டாங்க எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் எ ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் 10 ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் 10 இதெல்லாம் வரும் 2 3 5 7 அதெல்லாம் தானே ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் 10ங்கும் போது இப்போ அதை எழுதிக்கிறோம் இப்போ சொல்யூஷன் போட்டு ஏங்கிற செட்டு 1 2 3 பிங்கிற செட்டு நம்பரை எழுதிக்கலாம் ப்ரைம் நம்பர் லெஸ் தான் 10 காட்டிலும் லெஸ்ஸராக இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் எதெல்லாம் 2 3 5 7 ப்ரைம் நம்பர்ஸ் எழுதியாச்சு ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஏ கிராஸ் பி அப்போ ஏ கிராஸ் பிங்கும் போது ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஏ செட்டு கிராஸ் அந்த பி செட்டை எழுதிட்டோம் இது எப்படி பண்ணுவோம் இங்கே ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்து இங்கே ஓரோ எலிமெண்ட் நம்ம எழுதுவோம் ஆர்டர்டு பேரில் இல்லையா அப்போ நமக்கு ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஃபஸ்ட் அந்த ஆர்டர்டு பேர் எழுதணும் ஆர்டர்டு பேர் ப்ராக்கெட் போட்டு என்னது 1 2 ஃபஸ்ட் இந்த 1 வச்சு இதெல்லாம் எழுதுவோம் 1 2 நெக்ஸ்ட்டு 1 3 1 5 1 7 நெக்ஸ்ட்டு 2 2 2 3 2 5 2 7 நெக்ஸ்ட்டு 3 2 3 3 3 5 3 7 இப்போ ஏ கிராஸ் பி கம்ப்ளீட்டட் செட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும் ஓகே நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணோம் பி கிராஸ் ஏனா பிங்கிற செட்டு ஃபஸ்ட்டு அடுத்து ஏங்கிற செட்டு ஓகே இப்போ பி கிராஸ் ஏனா ஃபஸ்ட்டு பிங்கிற செட்டு தானே எடுத்துக்கணும் பிங்கிற செட்டிங் என்ன இருக்குது 2 2 1 இதானே எழுதுவோம் 2 வச்சு இதெல்லாம் எழுதுவோம் 2 1 2 2 2 3 நெக்ஸ்ட் 3 1 3 2 3 3 நெக்ஸ்ட் 5 1 5 2 5 3 நெக்ஸ்ட் 7 1 7 2 7 3 இப்போ பி கிராஸ் ஏங்கிற செட்டு கம்ப்ளீட்டட் இப்போ அவ்வளோதான் செகண்ட் சம்மில் நமக்கு ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏ தான் ஃபைன் பண்ணோம் அது ஃபைன் பண்ணியாச்சு ஓகே நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க இஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு செட்டு பி கிராஸ் ஏங்கிற செட்டே கொடுத்துட்டாங்க பி கிராஸ் ஏங்கிற செட்டு ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க ஓகே கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண அந்த செட்டே கொடுத்துட்டாங்க பி கிராஸ் ஏங்கிறது -2 3 -2 4 0 3 0 4 3 3 3 4 அப்போ பி கிராஸிங்கிற அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கொடுத்துட்டு நம்ம இதுலேருந்து என்ன ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க ஃபைண்ட் ஏ அண்ட் பி அப்படி ஏ பின்னா நமக்கு இதுக்கு முன்னாடி கொடுப்பாங்க செட்டு கொடுத்துட்டு நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிப்போம் இங்கே கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கொடுத்துட்டு அந்த செட்டை எழுத சொல்கிறாங்க அப்போ ஏ அண்ட் பி தான் எழுத சொல்கிறாங்க இங்கே என்ன இருக்குது அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பாங்க பி கிராஸ் ஏ அப்படின்னா ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்துட்டு பியில் உள்ளதாகவும் செகண்ட் எலிமெண்ட் உள்ளது ஏழு உள்ளதாகவும் இருக்கும் அப்படி தானே நம்ம பண்ணுவோம் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னது என்ன கிராஸ் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்களோ அதில் ஃபஸ்ட்டு நம்பர் வந்துட்டு ஃபஸ்ட் எலிமெண்ட் ஃபஸ்ட்டு செட்டில் உள்ள எலிமெண்ட் செகண்ட் நம்பர் வந்து லெட்டர் வந்து செகண்ட் செட்டில் உள்ள எலிமெண்ட் அப்படி தானே இப்போ இங்கே பி கிராஸ் ஏன்னா பி தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு அப்போ ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்துட்டு இந்த இதில் கொடுத்துருக்காங்கல்ல ஃபஸ்ட்டு நம்பர் வந்துட்டு பியில் உள்ள செட்டு இதில் இருக்க ஃபஸ்ட்டு எல்லாமே பியில் உள்ள செட்டும் ஏங்கிறது செகண்ட் எலிமெண்ட் எல்லாமே ஏழு உள்ள செட்டாகவும் இருக்கும் ஓகே அப்போ நமக்கு பி ஏ அண்ட் பி தான் ஃபைன் பண்ணணும் அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு பி தானே இருக்குது ஏங்கிறது செகண்டு அப்போ நம்ம ஏ அண்ட் பிங்கும்போது ஃபஸ்ட்டு ஏ கூட எழுதிக்கலாம் ஓகே அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் சொல்யூஷன் போட்டு கிவன் வந்து அந்த பி கிராஸ் ஏங்கிற செட்டு கொடுத்துருக்காங்களா கொடுத்துருக்குற அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதிக்கிறோம் அதில் ஃபஸ்ட்டு பிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு எலிமெண்ட் இந்த ஓரோ ஆர்டர்டு பேரில் இருக்கிற ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து பிங்கிற செட்டில் தான் இருக்கும் செகண்ட் எலிமெண்ட் தான் ஏங்கிற செட்டில் தான் இருக்கும் ஏன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி தான் நம்ம எழுதுவோம் அப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட் எதெல்லாம் இருக்கும் பாருங்கள் ஓரோ ஆர்டர்டு பேர்லையும் -2 -2 0 0 3 3 அப்போ என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது -2ங்கிறது 2 இருக்குது அப்போ ஒரு -2 எழுதுனா போதும் ஏன்னா நம்ம ஆர்டர்டு பேரில் வந்துட்டு ஒரு நம்பர் வச்சு எல்லாத்துக்கும் பண்ணுவோம்ல மல்டிப்ளை பண்ணுவோம்ல பேர் பண்ணி எழுதுவோம்ல இப்போ நமக்கு அது 2 -2 வந்தாலும் ஒரு -2 போட்டால் போதும் இல்லையா அப்போ -2ங்கிறது இருக்குது நெக்ஸ்ட் எது இருக்குது ஃபஸ்ட் எலிமெண்ட்டு 0ங்கிறது இருக்குது 2 0 இருக்குது அப்போ அதுக்கு ஒரு 0 எழுதிக்கலாம் 3ங்கிறது 2 3 இருக்குது அப்போ அதுக்கு ஒரு 3 எழுதிக்கலாம் அப்போ இதெல்லாம் வரும் -2 0 3 அதெல்லாம் தான் பியில் உள்ள செட்டு அதான் -2 இருக்குது 0 இருக்குது 3 இருக்குது
ஸோ அந்த பிங்கிற செட்டில் உள்ளது எதெல்லாம் வரும் -2 0 3. நெக்ஸ்ட் ஏங்கிற செட்டில் எதெல்லாம் இருக்குது பாருங்கள் 3 இருக்குது 4 3 4 3 4. அப்போ ஏங்கிற செட்டில் எது வரும் 3, 4. செட் ப்ராக்கெட் போட்டு தான் எழுதணும். பிங்கிறது செட்டு ஏங்கிறது தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. பி போட்டு செட் ப்ராக்கெட் போட்டு -2 0 3ன்னு எழுதுவோம். ஏ ஈக்குவல் டு செகண்ட் எலிமெண்ட் எதெல்லாம் வரும் 3, 4. அதான் பி அண்ட் ஏக்கான வேல்யூ. இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, கார்டீசியன் ப்ராடக்ட் கொடுத்துட்டு அதுலேருந்து ஏ அண்ட் பிக்குள்ள செட் எழுத சொல்லியிருக்காங்க. அது சிம்பிள். என்ன அந்த கார்டீசியன் ப்ராடக்ட் எந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்களோ அதில் ஃபஸ்ட்டு செட்டு வந்துட்டு எந்த ஃபஸ்ட்டு செட் எதாக இருக்கோ அதான் ஃபஸ்ட்டு நம்பர் ஃபஸ்ட் எலிமெண்ட்டாக இருக்கும். செகண்ட் செட் எது கொடுத்துருக்காங்களோ அதான் செகண்ட் எலிமெண்ட்டாக இருக்கும். இப்போ இங்கே பி கொடுத்தனால இதில் வர ஃபஸ்ட் எலிமெண்ட் எல்லாம் பியில் உள்ள செட்டில் உள்ளது. ஏங்கிறது செகண்ட் கொடுத்தனால செகண்ட் எலிமெண்ட் எல்லாமே ஏல உள்ளது. அப்படி தான் நம்ம ஆர்டர் பண்ணி எழுதிக்கணும். ஓகே, செகண்ட் சம் கம்ப்ளீட்டட். சாரி, தேர்ட் சம் கம்ப்ளீட்டட். நீ ஃபோர்த் சம். ஃபோர்த் சம் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் ஏ ஈக்குவல் டு 5, 6, B equal to 4, 5, 6, C equal to 5, 6, 7 அப்படி 3 செட்டு கொடுத்துட்டாங்க. ஷோ தட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம், A cross B equal to B cross B intersection C cross C. நமக்கு யூனியன் இன்டர்செக்ஷன் அதெல்லாம் நம்ம முன்னே படிச்சிருக்கோம். 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம் இல்லையா, யூனியன் கண்டுபிடிக்கிறது இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிறது. இப்போ இதில் நம்ம படிக்கிறது இந்த கார்டீசியன் ப்ராடக்ட் தான். அப்போ அந்த கார்டீசியன் ப்ராடக்ட் கூட இன்டர்செக்ஷனும் வருது. ஓகே, அப்போ நம்ம ஷோ தட்னா அப்போ A cross A வந்துட்டு B cross B intersection C cross Cக்கு ஈக்குவல் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போ அவங்களே 3 செட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ சொல்யூஷன் போட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அந்த கிவன் செட்ஸில் எழுதிக்கலாம். ஏங்கிற செட்டு, பிங்கிற செட்டு, சிங்கிற செட்டு எழுதிடலாம். அடுத்து நமக்கு இது ஈக்குவல் இதானே ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட் இந்த சைடு இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது என்னென்னு எடுத்துக்கலாம், LHS அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ LHS போட்டு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கிறோம், A cross A தானே, அதுதான் எழுதியிருக்கோம். LHS போட்டு A cross A. தட் மீன்ஸ் ஏங்கிற செட்டை 2 டைம் நம்ம கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ 5, 6 cross 5, 6 இந்த செட்டு தான், ஒரே செட்டு தான் நம்ம 2 டைம்ஸ் எழுதி அதை தான் நம்ம கார்டீசியன் ப்ராடக்ட்டில் எழுத போகிறோம். ஓகே, அப்போ A cross A ஈக்குவல் டு செட் ஆஃப் அந்த செட் ப்ராக்கெட் என்ன எழுதுவோம், ஃபஸ்ட்டு இந்த 5 எடுத்து இது 2 தானே எழுதுவோம். அப்போ அது 2 தான் ஆர்டர் பேர் பண்ணுவோம். அப்போ எப்படி எழுதுவோம், 5, 5, 5, 6. இதான் 5, 5ங்கிற ஒரு ப்ராக்கெட், 5, 6. நெக்ஸ்ட் 6 எடுத்து எழுதுவோம், இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே 6, 5, 6, 6. அவ்வளோதான், A cross Aக்குள்ளது ஆன்சர் கிடச்சிருச்சு. அது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு நெக்ஸ்ட் என்னது, LHS கண்டுபிடிச்சிட்டோம். நீ RHS என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும், B cross B கண்டுபிடிக்கணும், C cross C கண்டுபிடிக்கணும். அது ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் பார்த்துட்டோம்னா இது கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, இப்போ ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம், B cross B. அப்போது RHSம் போட்டு B cross Bன்னு எழுதுகிறோம். இப்போ RHS எழுதிட்டோம், B cross B இன்டர்செக்ஷன் C cross C தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது எழுதிட்டு ஃபஸ்ட்டு B cross B தானே கண்டுபிடிக்க முடியும். இப்போ B cross B ஈக்குவல் டு பிங்கிற செட் என்ன கொடுத்துருந்தாங்க, 4, 5, 6 cross அதே 4, 5, 6 எழுதுகிறோம். அப்படின்னா எப்படி நம்ம கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுவோம், B cross B ஈக்குவல் டு அந்த செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஆர்டர்டு பேர் ஓரோ பேரை ஒரு குட்டி ப்ராக்கெட்ஸில் எழுதுவோம். இப்போ ஃபஸ்ட்டு இருக்க அந்த 4 எடுத்து இங்கே இருக்கிற 3மே எழுதுவோம். ஃபஸ்ட்டு என்ன எழுதுவோம், 4, 4 ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் எழுதுவோம், நெக்ஸ்ட்டு 4, 5, 4, 6 முடிஞ்சது. அடுத்து அதே இதில் 5, 4, 5, 5, 5, 6 ஒரு ப்ராக்கெட் எழுதி போட்டு எழுதுவோம். அடுத்து நெக்ஸ்ட்டு 6, 4, 6, 5, 6, 6. ஓகே, அது எல்லா ப்ராக்கெட் ஆர்டர்டு பேரை எழுதிட்டு செட் ப்ராக்கெட்டும் க்ளோஸ் பண்ணும். அப்போ B cross B அது கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணும், C cross C. இப்போ சிங்கிற செட்டு கொடுத்துருப்பாங்களா அதை தான் எழுதியிருக்கோம். சிங்கிற செட்டு 5, 6, 7 அந்த செட்டு தான் C cross Cங்கிறது எழுதிட்டு நீ அதே மாதிரி C cross Cக்கு என்ன பண்ணுவோம், செட் ஆஃப் ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு எலிமெண்ட் எடுத்து இது 3 தானே பேர் பண்ணி எழுதுவோம். அப்போ ஃபஸ்ட்டு செட் ப்ராக்கெட் போட்டு அதுக்குள்ளே ஒரு குட்டி ப்ராக்கெட் போட்டு 5, 5, 5, 6, 5, 7 நெக்ஸ்ட்டு 6, 5, 6, 6, 6, 7 நெக்ஸ்ட்டு 7, 5, 7, 6, 7, 7 அதை எழுதிட்டு செட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அப்போ C cross C கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அங்கே ஃபைண்ட் பண்ண சொன்னது என்னது, B cross B இன்டர்செக்ஷன் C cross C. அது ரெண்டுக்குள்ளே இன்டர்செக்ஷன் என்னது, B cross Bலையும் C cross Cலையும் காமனாக இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதுறத இன்டர்செக்ஷன். இதே யூனியன்னா என்ன எழுதணும், எல்லாத்துலேயும் வர்றது 1 டைம் எழுதணும். இன்டர்செக்ஷன்னா ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறத எழுதணும். அது நம்ம முன்னே படிச்சிருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், B cross B இன்டர்செக்ஷன் C cross C தான் கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது பார்த்தோம்னா 5, 5 ரெண்டுலேயும் வருது. நெக்ஸ்ட்டு 5, 6
அதே மாதிரி இங்கே 5,6 அங்கே 6,5 இருந்தால் அது ரெண்டும் பேர் இல்லை. இங்கே ஃபஸ்ட் எலிமெண்ட் 5னா அதுலேயும் ஃபஸ்ட் எலிமெண்ட் 5ஆக தான் இருக்கணும். செகண்ட் எலிமெண்ட் 6னா அதுலேயும் செகண்ட் எலிமெண்ட் தான் 6ஆக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது பேர் ஆகும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டுலேயும் பேராக இருக்கிறது 5,5 5,5 ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 5,6 5,6 ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 6,5 6,5 அது காமனாக இருக்குது. 6,6 6,6 அது காமனாக இருக்குது. இந்த 4 செட்டு தான் வந்துட்டு காமனாக இருக்குது. 4 ஆர்டர்டு பேர் மட்டும் தான் இங்கே காமனாக இருக்குது, மற்றது எதுவும் இல்லை. ஓகே, இப்போ நீங்கள் செஞ்சு பார்க்கல உங்களுக்கே தெரியும் இது 4 மட்டும் தான் இருக்குது, மற்றதுலாம் இதில் இல்லை. 5,5 5,6 6,5 6,6 அது ரெண்டு தான் இந்த B cross Bலையும் C crossலையும் காமனாக இருக்கிறது. ஸோ இன்டர்செக்ஷனாக காமனாக இருக்கிறது தானே எழுதணும். அப்போ இது 4 தான் இருக்கும். அப்போ B cross B இன்டர்செக்ஷன் C cross C ஈக்குவல் டு செட் ஆஃப் 5,5 5,6 6,5 6,6 அது எழுதிட்டோம். அது ஒரு பாக்ஸில் எழுதிட்டு அது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஃப்ரம் 1 and 2 இந்த 2 ஈக்குவேஷனில் பார்க்கல நமக்கு பாருங்கள் A cross Aக்கு என்ன கிடச்சிது 5,5 5,6 6,5 6,6. இதே B cross C இன்டர்செக்ஷன் C cross Cக்கு அதே தான் கிடச்சிருக்கு 5,5 5,6 6,5 6,6. ஸோ அப்போ அது ரெண்டும் ஈக்குவல் ஆயிடுச்சு. therefore from 1 and 2 A cross A equal to B cross B intersection C cross C. ப்ரூவ் பண்ணியாச்சு. hence proved. அவ்வளோதான். 4th sum completed.